வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் வக்ரம் பெற்று அதிகப்படியான நன்மைகளும் பொருளாதார உயர்வும் திடீர் தனலாபங்களும் நற்பலன்களும் பெறுகின்ற ராசிகள் எது என்று பார்ப்பது தான் இந்த பதிவு. சனி பகவான் வக்ரம் பெற்றால் இப்பொழுது கெடு பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளுக்கு நற்பலன்களை தருவார். நற்பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளுக்கு பாதக பலன்களை எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் கட்டாயமாக தருவார். சனி பகவான் என்பவர் நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடிய கிரகம் கிடையாது. செய்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்கள் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் சரி செய்து அவர்களுக்கு சனி பகவான் வருகின்ற காலங்களில், சனி பகவான் பிடிக்கின்ற காலங்களில் நன்மையாக இருந்தால் அவர்களுக்கு சில அனுபவ பாடங்களை நடத்துவார். தீமைகளாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனைகளையும் பல வகையான துன்பங்களையும் தருவார். இதுதான் சனி பகவான் செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட பலன்களை சனி பகவான் நன்மைகளை எந்தெந்த ராசிகளுக்கு செய்வார் என்று பார்க்கலாம். முதலில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற நாளை பார்க்கலாம். வருகின்ற 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஆங்கிலத்தில், தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. இப்பொழுது சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார். மீன ராசியிலிருந்து வக்ரம் பெற்றால் கும்பராசியினுடைய பலன்களை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் தருவார். இந்த 5 மாதங்கள் என்பது சில ராசிகளுக்கு நன்மைகளாக இருக்கும், பல ராசிகளுக்கு கெடு பலன்களாக இருக்கும். அது என்ன? சில ராசிகள் பல ராசிகள் என்றால், சனி பகவான் அதிகப்படியான நன்மைகளை தர வேண்டுமென்றால் ராசிக்கு 3இல் இருக்க வேண்டும், ராசிக்கு 6இல் இருக்க வேண்டும், ராசிக்கு 11இல் இருக்க வேண்டும். கெடு பலன்கள் என்பது 7.5 சனி, அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி. மீதம் உள்ள இடங்களில் பார்க்கும்போது மத்தியம பலன்களை தருவார். ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது துன்பங்களை குறைத்து பொருளாதார உயர்வை தந்து கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி தொழிலில் நஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் 7.5 சனியின் பாதிப்புகள் இருந்திருந்தால் சனி பகவான் வக்ரம் பெறும்போது அவர் 11ஆம் இடத்தினுடைய பலன்களை தருவார். பொருள் இழப்பு, வண்டி வாகனங்களில் பிரச்சனை, செய்கிற தொழிலில் வருமானம் இல்லாமல் தொழில் மாற்றம், இடமாற்றம், பல வகையான மாற்றங்கள் இருந்தால், குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் பல வகையான பொருள் நஷ்டங்களும் இருந்தால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய ஸ்தானத்தில் மேசராசியான உங்களுக்கு சனி பகவான் நற்பலன்களை தருவார். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எத்தகையான நிலையில் அமர்ந்தாலும் கெட்ட இடங்களில் வரும்போது பாதக பலன்களை தருவார், மறுக்க முடியாது. ஆனால் இப்பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று ராசிக்கு 10இல் அமர்ந்தால் பாதகமாக இருக்குமா என்றால், சனி பகவானால் ரிஷபராசியான உங்களுக்கு பாதகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம், 9க்கும் 10க்கும் அதிபதியே சனி பகவான் தான். அப்படி பாதகமாக இருக்கிறது என்றால் குருவின் பலமாகப்பட்டது உங்களுக்கு சரியில்லை என்பதை உணர்ந்தால் போதும்.
சனி பகவானால் மிகவும் நற்பலன்களை தர முடியும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் யோகங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். பல வகையான நன்மைகள் என்பது சனி வக்கரத்தால் அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்று. காரணம், உங்களுக்கு 8க்கும் 9க்கும் அதிபதி மகரம் கும்பம் என்பது. அதனால் சனியால் உங்களுக்கு பாதகமல்ல சாதக பலன்கள் நடந்து பல வகையான நன்மைகளை கட்டாயமாக செய்வார். அதற்கடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் என்பது இரட்டிப்பாக கிடைக்கும். கடந்த ஆண்டுகளில் இருந்து வந்த தடை, பொருள் இழப்பு, நஷ்டங்கள் அனைத்தையுமே ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் இரட்டிப்பாக உயர்வதற்குண்டான வாய்ப்புகள், குடும்பத்தில் பல வகையான நன்மைகளும் சந்தோஷமும் பெற்று மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான். அதற்கடுத்து விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் மிகவும் சிறப்பான பலன்களை தருவார். வக்ரம் பெற்று அமரும் போது அர்த்தாஷ்டம சனியாக அமருகிறாரே, பாதகமாக இருக்குமா என்றால் இருக்காது. காரணம், வக்ர பலன் 1, அவர் ஆட்சி பலம் 2. கும்பராசியில் அமர்வதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை கட்டாயமாக செய்வார். அதற்கடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் தான் முக்கியமாக இந்த பதிவை கவனமாக கேட்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை தருவது குரு பகவான் தான். குரு பகவான் மறைந்தாலும் அர்த்தாஷ்டம சனியில் இருந்து விலகி ராசிக்கு 3ல் சனி பகவான் அமருவது மிகவும் சிறப்பான பலன்களை தருவார். அதில் மாற்றங்கள் இருக்காது. நன்மைகள் என்பது அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த உடலில் பாதிப்பு, பொருளாதார இழப்பு, நஷ்டங்கள், கஷ்டங்கள் முற்றிலும் விலகும். குரு பகவான் பாதகமாக இருக்கிறார். பெரிய அளவில் வெற்றி இல்லாவிட்டாலும் சனியால் நன்மைகள் கட்டாயமாக நடக்கும். அதற்கடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து வக்ரம் பெற்று விலகி விரயச்சனியாக இருந்தாலும் வக்ரம் பெற்று அமருகிறார். பொருளாதார இழப்புகள் இருக்கலாம். அதை முற்றிலும் ஈடு செய்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்று உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளும் சந்தோஷமும், இழந்த பொருளை பெறுவதும், நஷ்டங்கள் ஈடு செய்வதும், கஷ்டங்களே இல்லாமல் நிம்மதியாக வாழ வைக்க சனி பகவானால் இந்த காலகட்டத்தில் முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.